நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகம் ரிலீஸ் ஆயிருச்சு அப்படின்றதுனால எல்லாருமே வந்து ஒரு பக்கம் வந்து பயங்கரமாக அவங்களோட எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. முக்கியமாக சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டோம் அப்படின்னு இருக்கும் போது, இந்த படம் ரிலீஸ் யார் பண்ணா அப்படின்றத மாதிரி அதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன ஏது அப்படின்றத ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலாம். அது கூட தான் நம்ம தமிழேந்தி இணைந்திருக்காங்க. வணக்கம் தமிழேந்தி. வணக்கம் சேதா. பார்த்துடலாமா நடந்துட்டு இருக்குன்ட்டு? ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன ஒரு விஷயம் நடந்திருக்கு. மீண்டும் படம் நடிக்க போகிறார் விஜய். ஆமா, அதேதான். பிளான் ஏ வந்து அது வந்து ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்காங்க. அரசியல் ரீதியா வந்து கன்ஃபார்மா ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ அது வேலைக்கு ஆகாதுன்னு அவருக்கே தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால பிளான் பி வந்து லைட்டா அப்படி கொளுத்தி போடுவோம் அப்படின்றதுக்காக இப்பதான் பிசிறு தட்டியிருக்காங்க. அதான் நம்மளுக்கு டவுட் வருதா இல்லையா? அப்ப இந்த படத்தை வெளியிட்டது யாரு? அதாவது இந்த படத்தை வெளியிட்டு இப்ப மறுபடியும் விஜய் படம் நடிக்க என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, இப்ப ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆயிடுச்சான், அதனால கேவின் ப்ரொடக்ஷனுக்கு நிறைய லாஸ் ஆயிடுச்சான். அதை ஈடுகட்டும் விதமாக கேவின் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு படத்தை நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி விஜயை ஒப்புக்கொண்டதா சில விஷயங்கள் வெளியே வருது. அப்ப தெரியுது எதனால அந்த கேவின் ப்ரொடக்ஷனுக்கு அவர் நடிக்கிற அதான் அவரோட கடைசி படமா இப்படியா சொல்றாங்க. ஆக்சுவலி இங்கே வந்து ஒரு ஃபன் ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஜனநாயகர் தான் அவர் கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாயை விட்டு சொல்லிட்டாரு. சொல்லாம இருந்ததாவாச்சு சரி, அவங்களா சட்டிலாகி விட்டுருப்பாங்க. இவர் சொன்னதுனால இப்ப திருப்பியும் அவர் வந்து இல்ல என்னதான் இருந்தாலும் எனக்காக வந்து அவர் உங்க படம் கொடுத்துருக்காங்க. அது அப்படியெல்லாம் இல்ல. வெறுமனே ஒரு படம் வேற படம் நடிக்க போனா மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, டே இதுதான் லாஸ்ட் படம் நீ கேட்ட, இதுக்கப்புறம் நீ எப்படி நடிப்பேன்னு சொல்லி திட்டுவாங்க. அதனால இதை ஒரு காரணமா வச்சு வராரு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் போயிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குன்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்த்தா படம் ரிலீஸ் ஆனது இவங்க தான் தெரிஞ்சிருச்சு. எடிட் ரெஃபரன்ஸ்ன்னு டேட்டு முதல் கொண்டு இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிலிம் அசோசியேஷன் ஒரு கும்பல் இருக்காங்கல்ல, யார் அவங்க தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கனைசேஷன் பண்ணுறது எல்லாமே. ஸோ அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, ஒரு பக்கம் வந்து கர்நாடகா, ஹைதராபாத் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து மிக்சிங்க்கும் கொடுத்துருக்காங்க படக்குழுலேருந்து, அதுக்கப்புறம் டப்பிங்க்கெலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைட்லேருந்து வந்துதா இல்லை வந்து சிபிஎஃப்சி தரப்புலேருந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு. ஆனால் சென்சார் போர்ட்லேருந்து அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்களே, எங்கள் தரப்புலேருந்து வீடியோ வெளியே போகலன்னு சொல்லி அவங்க கன்ஃபார்மாக சொல்லியிருந்தாங்க. அதுதான் அவங்க அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. பட் என்னதான் இருந்தாலும் எல்லாரும் உண்மையாக பேசிட்டு இருக்காங்க. அவன் என்னென்ன பண்ணுறான்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. உண்மையும் அதுதானங்க. இந்த படத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பிஜேபி முடக்க பார்க்குது. ஏன்னா இந்த படத்தில் டிஎம்கேவையும் பிஜேபியும் நாங்க அடிச்சு வச்சிருக்கோம், அதனால அவங்க முடக்க பாக்குறாங்கன்னு சொன்னாங்க. அறிவு இருக்க எவனா இப்படி பேசுவானா? என்னதான் நீ அடிச்சு படத்துல காமிச்சிருப்ப, அவங்க எப்படி பிஜேபி தரப்புல இருந்து இந்த படத்தை வெளியிடுவாங்க? அப்ப நீங்க சொல்றபடி பார்த்தா அவங்க சென்சார் போர்ட்ல இருந்து இது இல்ல, ஆக்சுவலி அந்த ஃபிலிம் அசோசியேஷன் மழுப்பி சொல்றதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. ஸோ எங்க இருந்து வெளி வந்ததுன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்தது வந்து ஒரு பெரிய லாஸ். ஸோ இதை வந்து சைபர் கிரைமா இருந்தாலும் சரி, இல்லை போலீஸ் டக்கு நடவடிக்கை எடுத்தாகணும். இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த உடனே வந்து ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம். எனக்கு ஒரு டவுட், இந்த மாதிரி படம் வந்து இல்லீகலா ரிலீஸ் ஆன உடனே படக்குழுவினர் கேஸ் போட்டாங்களா? உடனே இந்த ஆக்ஷன் எடுக்கல. அதுதான் மறுநாள் தான் வந்து ஆக்ஷனே எடுத்திருக்காங்க. மறுநாள் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ரிலீஸ் ஆகுறதுக்கும் வந்து அவங்கவுங்க வந்து கோவத்தை தான் இது பண்ணி காமிச்சிட்டு இருந்தாங்க எல்லா சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து. பட் படக்குழு வந்து மேபி அந்த ஒரு நாள் சோகத்துல இருப்போமே, எதுக்கு அந்த ஒரு ரியாக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்குல்ல. ஆனா நீங்க சொன்ன மாதிரி நிறைய சினிமா இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் வந்து இதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க, விஜயை தவிர. முக்கியமான சம்பவத்துக்கு எதுக்குமே வந்து விஜய் அண்ணா வந்து வாயை திறக்க மாட்டாப்பல. முக்கியமான என்னென்ன சம்பவம்லாம் இருக்கு, அந்த டிவோர்ஸ் கேஸ்னு ஒன்று இருந்துச்சு, அதுக்கப்புறம் த்ரிஷா விஷயம் இருந்தது, இப்போ வந்து ஜனநாயகன் படம் முன்னாடி ரிலீஸ் ஆகல அப்படின்றது, இப்போ ரிலீஸ் ஆயிருச்சு. அதுக்கு இந்த மாதிரி எதுக்குமே வந்து அண்ணன் வாயை திறக்கல. டிஎம்கே அப்படின்றத அப்போஸ் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அது மட்டும் தான் போயிட்டு இருக்கு. எவ்வளவு காமெடியான கட்சி. ஒரு படம் ரிலீஸ் ஆகலனாலும் டிஎம்கே, ஆனாலும் டிஎம்கே. நீங்க என்னடா சொல்ல வரீங்க அப்படின்ற இத பத்தி தான் ஆதவர்ஜன் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொன்னீங்க. என்ன கதை? உதயநிதி ஸ்டாலின் அடிச்சிருந்தாரு. அவர் உதயநிதி தான் வந்து இந்த மாதிரி படத்தை ரிலீஸ் பண்ணிட்டேன்னு சொல்றாரு. எங்க அவரு வந்து ஒரு ப்ரொடியூசர், ஒரு நடிகர், இப்பதான் வந்து ஒரு அரசியல்வாதியா இருக்காரு. அவருக்கு தெரியும்ல பின்னாடி எவ்வளவு பேர் உழைச்சிருக்காங்க. இப்படி எல்லாம் 4 பேர் வயிற்றுல அடிச்சுதான் அவர் படம் சம்பாதிக்கணும், அரசியல ஜெயிக்கணும்னு நினைப்பாரா? அப்படி இல்ல. அப்ப பண்ண மாட்டாரு. தெரிஞ்சும் ஆதவர்ஜனா இந்த மாதிரி பேசுறாரு. மக்கள் ஏத்துக்கல. ஏன்னா மக்கள் தெளிவா இருக்காங்க. இன்னும் அவரும் ஒரு ப்ரொடியூசர், இந்த மாதிரி பண்ண வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி மக்கள் தெளிவா இருக்காங்க. அதுதான் இதெல்லாம் வந்து கரெக்டா இருக்காங்க. அதான் ஏதாவது ஒரு பழி சொல்லணும்ல யார் மேலேயாவது. அவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, பட் அதை கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த சமாளிஃபிகேஷனுக்கு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் இப்போ ஒரு ஃபன் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சுட சுட நியூஸாக இருக்கு. அதாவது 6 பேர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த படத்தை வந்து யார் வந்து ரிலீஸ் பண்ணா, லீக் பண்ணா அப்படின்றது ஒரு 6 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி யாரா இருக்காங்களா இல்லையா? அந்த மாதிரிலாம் எப்படி அப்பட்டமா மாட்டுவாங்க. இதுல இன்னும் ஒரு ஃபன் என்னன்னா, அந்த 6 பேருன்றத சொல்லியிருக்காங்களே தவிர்த்து, ஆனா அது யாருன்னு சொல்ல, யாரு எங்க இருந்து எந்த இடத்துல இருந்து பிடிச்சிருக்காங்க, எப்படி பிடிச்சாங்க, அந்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லை. வெறும் 6 பேர் அரெஸ்ட். அதுக்கப்புறம் இன்டர்நெட்ல ரிலீஸ் ஆன 300 லிங்க்ஸை வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த 6 பேர் யாரு?
சொன்னா விஜய் மாட்டிப்பார்ல, சும்மா கணக்கு காட்டுறதுக்காக நாங்க வந்து ஆக்ஷன் எடுத்துட்டோம், 6 பேரை புடிச்சிட்டோன்றதுக்காக தான் இது. இதே வந்து டிஎம்கே தரப்புல சொல்லியிருந்தாங்கன்னா உடனே காமிச்சிருப்பாங்க, இவங்க தான் பாருங்க, இவங்கெல்லாம் வந்து டிஎம்கே நிர்வாகிகள் சொல்லி அப்படியே அப்பட்டமா காமிச்சிருப்பாங்க. சோ பண்ணதே இவங்கதான்றதால அந்த 6 பேர் யாருமே சொல்ல மாட்டோம், நாங்க ஆக்ஷன் எடுத்துட்டோம், சும்மா வேலைக்காக அந்த 6 பேர் கைது. அதேதான், இது வந்து டோட்டல் பிளாங்க் இதுவா இருக்கு. அந்த எனக்கே அது பயங்கரமான ஒரு கியூரியாசிட்டியா இருக்கு. ஏன்னா எல்லா நியூஸ்லயுமே போட்டிருக்காங்க 6 பேரை வந்து, ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி ஒரு 2 நாள்லயே வந்து அவ்வளோ சீக்கிரமா வேலை செய்யறாங்க நம்ம தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த 6 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டோம், அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு, டக்கு டக்குன்னு எல்லாம் பிளாக் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த 6 பேர் யாரு, எங்கேருந்து வந்திருக்காங்க, எந்த இடத்துல பிடிச்சாங்க, எப்படி உங்களுக்கு அவங்க தான் அந்த 6 பேருன்றது தெரியும்? அந்த மாதிரி எந்த நம்மளுக்கே இவ்வளவு கோவம் வருது. இந்த தற்கொலைகள் என்ன பண்றாங்கன்னா, இந்த 6 பேரை விட்டுறானுங்க, அமீர் மேல பாயிரானுங்க. பாத்தீங்களா நீங்க? ஆமா, அந்த அமீர் இதோ இருக்காதப்பா, அந்த ஆக்சுவலா அந்த மனசை பண்ணது அது ஒரு ஃபன்னான கேரக்டர் தான். அவரே வாய் விட்டு மாட்டிக்கிட்டாரோ அமீர். இந்த மாதிரி அவர் ஸ்டோரியில வந்து போட்டுருக்காரு. படம் வந்து படத்தை பத்தி பார்த்த மாதிரி ஒரு மாதிரி போட்டிருக்காரு. ஏன்னா அதுல வந்து இஸ்லாமியர்களை வந்து தாக்கி எடுத்திருக்க மாதிரி எடுத்திருக்காங்க போல இருக்கு அந்த படத்துல. ஸோ அதுக்கு வந்து அவர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்க மாதிரி போட்டிருக்காரு. ஸோ அதை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க எல்லாருமே. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தா, அப்போ நீ படத்தை பார்த்துருக்க, அவர் பேசின கண்டென்ட்டை விட்டானுங்க, என்ன கண்டென்ட் பேசினாங்களோ அதை விட்டுட்டானுங்க. நீ அப்படி படத்தை பார்த்துருக்க, ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்க நீயே வந்து இந்த படத்தை பத்தி பேசுற அப்படின்னா, இந்த படத்தை பார்த்துருக்க அப்படின்னா நீ என்ன மாதிரி ஆளு? எங்க ஒரு சிம்பிளான ஒரு விஷயங்க, நம்ம வந்து யாருமே போய் அந்த பிரம்மாண்டமான ஒரு படத்தை பார்க்கணும்னு நம்ம யாருக்குமே ஐடியா இல்ல. யார் இப்ப சோசியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணாலே வருதுங்க ஜனநாயகம் வீடியோ, அது யாரு பண்றான்னு பார்த்தோன்னா டிவிக்கு தற்கொலைகள் அவனுங்க தான் போடுறானுங்க. சோ ஏதோ ஒரு காட்சிகள்ல நம்ம எதாச்சும் பார்த்த ஒரு விஷயத்தை தான் அவர் போட்டிருக்காரு தவிர, அவரும் வந்து ஒரு திரைத்துறையை சார்ந்த ஒரு நபர், அவரே வந்து ஒரு ப்ரொடியூசர் எல்லாம் வந்து மனசை கஷ்டப்படுத்தி உழைப்பெல்லாம் வேஸ்ட் பண்ணி அப்படி ஒரு படத்தை திருட்டுத்தரமா பார்க்க கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆள் தான் அமீரும். சோ தொடர்ந்து அவர் மேல இந்த மாதிரி அவதூறு பேசுறது தப்பு, யாரே ஒருத்தர் அடிச்சுட்டே இருக்கணும், அதுதான் என்னோட விஷயமே. இதுல இப்போ இன்னொரு ஒரு ஃபன்னு பாத்தி அப்படின்னா, ஃபன்னு சொல்ல முடியாது, ஆக்சுவலா ஃபன்னு சொல்லிருக்கலாம். TN26 அந்த படம், அந்த படத்தை பத்தி பேசினாலே சிரிப்படுதுங்க. அந்த படத்துல ஆக்சுவலி அந்த படம் நான் பார்க்கல, என்ன மாதிரி சம்பவங்கள் ஆக்சுவலா அந்த படத்துல காமிச்சாங்க? அதாவது நம்ம ஆல்ரெடியே பார்த்திருந்தோம், விஜய்க்கு சாதகமா பாதகமான்னு சொல்லி முழுக்க முழுக்க நம்மளுக்கு பார்க்கும்போது விஜய் வந்து அடிச்சிருந்த மாதிரி தான் இருந்துச்சு. படம் வந்து கிளைமேக்ஸ் நம்ம சொல்ல வேணா, நீங்க படத்துல போய் பாத்துக்கோங்க. அந்த படம் வெளியே வரும்போது தாவேக்காவினர் அப்படியே கொதிச்சு எழுந்தானுங்க, இந்த படம் வெளியே வரவே கூடாது, எங்க எனக்கு வந்து இது ஒரு டிராபேக் ஆயிடும் இந்த படம்னு சொல்லி அவ்வளவு இவங்க முட்டு கொடுத்தாங்க. ஆனா இந்த ஜனநாயகம் இஷ்யூல தம்பி ராமையா குரல் கொடுத்திருக்காரு பாத்தீங்களா? அவர் வந்து ஃபுல் பிரஸ் மீட்ல இருக்கும்போது கேட்டிருக்காரு, அவரு அந்த கிராமத்திலேயே வளர்ந்த மனுஷன் அப்படின்றதுனால வந்து ஒரு அரிசி எப்படி விளையுது அப்படின்ற மாதிரி அந்த ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து, அந்த அரிசி அழிஞ்சு போனா அந்த அளவுக்கு ஒரு மனசு வலி எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆனது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. எனக்கு ஆக்சுவலி இன்னும் ஒரு டவுட் என்னன்னா, நீங்க படம் பார்த்தேன்னு சொன்னீங்க TN26, ஆக்சுவலா அதுல வந்து அடியா இல்ல ஹெல்ப்பா? விஜய் வந்து தாக்கி தான் வச்சிருக்காங்க. விஜயோட ஒரு மோசமான அரசியலை மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பாலிக்கான வேலை காமிச்சிருக்காங்க. விஜயை காமிச்சாங்களோ இல்லையோ, பாக்குற நம்மளுக்கு விஜயை வச்சு ஒரு படம் எடுத்த மாதிரி இருந்துச்சு, மக்கள் புரிஞ்சுப்பாங்க. இப்போ இந்த TN26 இந்த படம் வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஃபுல்லா இந்த விஜய் டிஸ்கிரைப் பண்ண மாதிரி அவரோட அரசியல் நிலைமை எப்படி இருக்குன்றத காமிக்கிற மாதிரி தானே? ஆமா, கண்டிப்பா. அவருடைய மக்கள் இயக்கத்தை மாத்துனது, திரிஷாவுடன் கள்ள தொடர்பு, பதவிக்காக லட்சக்கணக்குல கோடி கணக்குல காசு வாங்கினது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காமிச்சிருக்காங்க. முழுக்க முழுக்க அப்படிதான் இருந்துச்சு. சோ அந்த மாதிரி இருக்கும்போது, ஸோ மேபி வந்து அவர் ஒரு டேரக்டர் ப்ரொடியூசர் அப்படின்னு இருக்கனால அவருக்கு அந்த வழியெல்லாம் புரிஞ்சு மேபி ப்ரெஸ் மீட்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்கலாம். ஸோ ஜனநாயகம் தொடர்ந்து வந்து பார்த்து அப்படின்னா நிறைய விஷயங்கள் அப்டேட்டாக போயிட்டே இருக்கு. கடைசியில் என்னதான் ஆனாலுமே அந்த படம் ஒன்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்ற போது கை மாறி போயிட்டே தான் இருக்கும். ஆன்லைனில் ஷேர் பண்ணல அப்படின்னாலுமே வந்து நம்ம இந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கலாம், நிறையா ஃபோல்டர்ஸ் வச்சு அந்த மாதிரிலாம் ஏதோ ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அது எதுவும் பண்ண முடியாது, பார்க்கலாம். இவங்க தொடர்ந்து 6 பேர் யாருன்னு கண்டுபிடிச்ச பிறகு நம்ம அப்டேட்டாக இன்னொரு வீடியோ கண்டிப்பாக போனோம். ஏன்னா அந்த 6 பேர் யாரு அப்படின்றது ஒரு பயங்கரமான கியூரியாசிட்டியாக இருக்குது. ஸோ அது வந்த பிறகு அதோட வீடியோ நாங்கள் என்ன எதுன்னு போஸ்ட் பண்ணுறோம். ஸோ அன்டில் தென் பை.